நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் சிறப்பா அமையணுங்கிற ஆசை அதிகம் உண்டு. ஆனா நாம எதிர்பார்க்கிற மாதிரி நம்மளுடைய நாள் அமையறது இல்ல. அப்போ ஒரு நாள் சிறப்பா அமையறதுக்கு நாம என்ன பண்ணலாம்? எண்ணங்களையும் உணர்வுகளையும் பயன்படுத்தி ஒரு சிறப்பான நாளை நாம எப்படி ஈர்க்கலாம் அப்படிங்கிறத முழுமையா இந்த வீடியோல பார்ப்போம். தேவா மிராக்கிள்ஸோட லா ஆஃப் அட்ராக்ஷன் மாஸ்டர் கிளாஸ் 6 மந்த் கோர்ஸ் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளையும் சிறப்பான நாளாக மாற்றுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய காலை பொழுது நல்ல சிந்தனைகளோட ஆரம்பிக்கப்படணும். அதே போல் முதல் நாள் இரவும் நல்ல சிந்தனைகளோட தூங்க போகணும். இந்த 2 விஷயமும் ரொம்ப 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 முக்கியம். உங்கள் நாளை ஒரு அற்புதமான நாளாக நீங்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இதை செஞ்சே தீரணும். வேறு எந்த வழியும் உங்களுக்கு கிடையாது. இதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போது ரொம்ப இயல்பாக நாம் செய்கிற விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு நாள் முழுக்க நமக்கு நடந்த நம்மளை ரொம்ப பாதித்த எதிர்மறை விஷயங்கள் தான் நாம் தூங்க போகும்போது நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நேரத்தில் அந்த எதிர்மறையோடைய வழியை நம்ம வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். அதாவது அந்த எமோஷன்ஸை நம்ம அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்க முடியாது. காரணம் என்ன? நமக்கு மேலதிகாரியாக இருந்திருக்கலாம். அந்த இடத்துல வெளிப்படுத்தினா நமக்கு தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னமும் சொல்லப்போனால் நாம் கெட்ட விஷயங்களை கொடுக்க வேணாமேங்கிற ஒரு சிந்தனையாக கூட இருக்கலாம். இந்த காரணங்களால் இந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளேயே அழுத்தப்பட்டு உள்ளேயே இருக்கும். அப்போ நாம் தூங்க போகும்போது அப்போ தான் மனசு ஓரளவுக்கு ரிலாக்ஸாக கொஞ்சம் அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு வரும். அந்த நேரத்தில் இந்த அழுத்தத்தில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நமக்கு வெளியில் வரும். நாமளும் அதை பற்றின சிந்தனையிலேயே மனசு சுற்றிக்கிட்டே இருக்கும். நாம் தூங்கணும்னு முயற்சி பண்ணால் சில நேரம் அந்த சிந்தனைகள்லேயே மூழ்கி அப்படியே தூங்கிடுவோம். சில நேரத்தில் தூக்கம் கூட வர முடியாத அளவுக்கு இந்த சிந்தனைகள் நம்மளை ஆக்கிரமிச்சிருக்கும். ரொம்ப நேரம் தூக்கம் வராமல் இந்த தூக்கமின்மையில் கஷ்டப்படுறதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இதுதான். இந்த மனநிலையோடு நாம் தூங்க போய் காலையில் எழுந்திருக்கும் போது இதே விஷயந்தான் நமக்கு காலையில் எழுந்தோடனே நேற்று நைட்டு என்ன சிந்திச்சுட்டு இருந்தோமோ அதோட பாக்கி நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ காலையில் பொழுதும் ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். இது நாள் பூரா நமக்கு சின்ன சின்ன விஷயங்களில் தொடரும். இதே விஷயத்த அன்னைக்கு நைட்டும், அதாவது மறுநாள் இரவும் அதே விஷயத்தை தான் நாம் செய்வோம். மறுபடி நம்ம லைஃப்பில் இதே விஷயங்கள் தொடர்ந்து எதிர்மறைகளுடைய மொத்த வடிவமாக நாம் மாறிப்போன விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்படி தான் நாம் ஒரு விஷயத்துக்குள்ளே சிக்கிக்கிறோம். ஆனால் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். அன்னைக்கு நடந்த எதிர்மறைகளை அன்னைக்கே சரி செஞ்சு நம்மளால் நேர்மறை சுழற்சிக்குள்ளே போக முடியும். ஆனால் இதை பற்றின விழிப்புணர்வு நமக்கு அந்த நேரத்தில் தெரியறதில்ல. அதுக்கு காரணம் மனசை சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவத்தை விட நாம் என்ன செயல் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒருத்தரை போய் பார்க்கணுன்னா அவசரமாக ஓடி போய் அந்த டைமிங்கில் பார்க்கணுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் நீங்கள் அந்த மனிதரை சரியான மனநிலைமையில் போய் பார்க்குறது. ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்டா மட்டும் நமக்கு வெற்றி வந்துடாது. சரியான மனநிலைமையில் செஞ்சால் மட்டும்தான் வெற்றி வரும். அப்போது மனசு நன்னை சரியாக வச்சுக்கணுங்கிற ஒரு முக்கியத்துவத்தை எப்போ உணருதோ அப்போ தானாகவே தன்னுடைய உணர்வுகளை பேலன்ஸ் பண்ணுற திறமை அதுக்கு கிடைச்சிரும். நாள் முழுக்க நம்ம வாழ்க்கையில் நடந்த எதிர்மறை எண்ணங்கள் எவ்வளவு இருந்தாலும் அது எல்லாத்தையும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து என்ன நடந்தது, எதுக்காக நடந்தது, அந்த விஷயங்களில் இருக்கிற நல்ல விஷயம் என்ன, இல்லை நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத கிளியர் பண்ணி அந்த அழுத்தத்திலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா தூங்க போகும்போது நமக்கு சந்தோஷம் கொடுக்குற நமக்கு தேவையான விஷயங்களை பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டே தூங்க போனோம்னா மறுநாள் காலையில் இயல்பாகவே நமக்கு தேவையான அந்த சந்தோஷமான எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கும். அதனால நாம் எழுந்திருக்கும் போதே ஒரு சின்ன புன்னகை நம்ம உதட்டில் எப்பவும் இருக்கும். இந்த சின்ன புன்னகை அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒரு சின்ன நேர்மறை தன்மையை உங்களுக்கு கொடுத்து அந்த விஷயத்தை நம்ம பாசிட்டிவாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுத்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளை நேர்மறையாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே விஷயம் அன்னைக்கு நைட்டும் தொடரும் போது மறுநாளும் நீங்கள் ஒரு அற்புதமான நாளை அனுபவிப்பீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அற்புதமான நாளாக மாறும்போது நிச்சயமாக நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும்
அற்புதமானதாக மாறிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இதுதான் நாம் ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக அனுபவிக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழி. முயற்சி பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையும் அற்புதமாக மாறுறத பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.